ஐயா துணை அகில ஜோதி ஆன்மீக சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இதுவரையிலும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்திலே இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டனை அழுத்திங்கன்னு சொல்லி நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளும் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். சென்ற பதிவினுடைய தொடர்ச்சியை இப்போது அறிவோம். நாராயணரை வரவழைப்பதற்காக சிவபெருமான் பேய்கண அசு மாலையை தனது கழுத்திலே அணிந்து கொண்டு தவத்தில் அமர்ந்தார். ஸ்ரீரங்கத்திலே பள்ளி கொண்டிருந்த நாராயணர், இது என்ன, இறை சக்திகளுக்கு விரோதமான பேய்கண மாலையை ஈசர் தனது கழுத்திலே அணிந்திருக்கின்றாரே என்கின்ற வெறுப்பில் கனப்பொழுதில் ஈசர் முன்பு தோன்றினார் நாராயணர். நாராயணரை கண்ட ஈசர் மகிழ்ந்து மார்போடு அணைத்து கொண்டு, இவ்வளவு காலமும் எங்களை விட்டு பிரிந்து எங்கே சென்றீர்கள் என்று பரபரப்புடன் கேட்டார். அப்பொழுது நாராயணர் தாம் பாண்டவர்களுக்கு உபகாரம் செய்ததும் துரியோதனனை வதைத்து அதன் பின்பு இப்பொழுது ஸ்ரீரங்கத்திலே இருப்பதும் சொல்லி என்னை எதற்காக வருத்தினீர்கள் என்று கேட்டார். அப்போது ஈசர், கலியனின் வருகையால் 14 லோகங்களையும் அஞ்ஞான இருள் சூழ்ந்துவிட்டது. ஆகையினால் நான் கூட தங்களை காண முடியாமல் பேய்கண மாலை அணிந்து கொண்டு தவமிருந்தேன். கைலையில் சூழ்ந்திருக்கும் இருளை மாற்ற வேண்டும் என்று கூறினார் ஈசர். அப்போது நாராயணர் கூறுவார், உமது செயல்களும் நீர் சொல்வதும் கேட்பதற்கு நன்றாகத்தான் இருக்கின்றது. எல்லாம் இருக்கட்டும், உமது கழுத்தில் அணிந்திருக்கும் பேய்கண மாலையை கழற்றி எறியுங்கள் என்று கூறினார் திருமால். உடனே ஈசர் கழுத்திலே அணிந்திருந்த மாலையை கழற்றி கோபத்தால் அங்கிருந்த அக்னியில் குறியாய் எறிந்தார். மாலை அக்னியில் விழுந்தவுடனேயே அந்த மாலை வெடித்து சிதறியது. அதிலிருந்து ஆயிரக்கணக்கான பேய்கள் வெளிப்பட்டு துள்ளி குதித்தன. அவைகள் ஈஸ்வரின் பாதத்தை வணங்கி, சுவாமி, எங்களுக்கு மந்திரஜாலம், மாய்மால மாரணமும் எல்லா விதமான தந்திர ஜாலங்களையும் தந்து எங்கள் பசி தீர்க்க வேண்டும். மேலும் எதிர்த்தவரை வெல்வதற்கும் மனிதர்களை கொல்லுவதற்கும் கொன்றவரை எழுப்புவதற்கும் ஈசராகிய தாங்கள் முதல் அனைத்து தேவர்களும் எங்கள் கபட நாடகத்திற்கு ஆதரவாக இருக்க வேண்டும். மேலும் எல்லாவிதமான உயிரினங்களையும் மனிதர்களையும் துன்புறுத்துவதற்கு உண்டான அனைத்து விதமான சக்திகளையும் எங்களுக்கு வரமாக தர வேண்டும் என்று ஈஸ்வரின் பாதங்களை வணங்கி நின்றனர். அதாவது உலகம் தோன்றிய காலம் முதல் நீடிய யுகம், சதுர யுகம், நெடுயுகம், கிரேதாயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம் என்று சொல்லக்கூடிய 6 யுகங்களிலும் பேய்கள் இல்லை. இப்போது கரிநீசன் பிறந்த பின்புதான் இந்த பேய்கள் தோன்றி வந்துள்ளன. வழியிலே போகின்ற வருகின்ற அப்பாவி மக்களை பின்தொடர்ந்து சென்று அவர்களை கொன்று குவிக்கின்ற இந்த பேய்களை எல்லாம் கடவுள் என்று கூறிக்கொண்டு அவைகள் கேட்டபடி பூசை படையல்களையும் உயிர் பலிகளையும் கொடுத்து நமது முன்னோர்கள் வழிபட்டு வந்துள்ளனர். கடவுள் என்றால் யார்? அவரின் செயல்பாடுகள் எவ்வாறு இருக்கும்? பேய்களின் செயல்பாடுகள் எவ்வாறு இருக்கும்? மனிதர்களுக்கு இறைபலனையும் ஆன்ம பலனையும் கொடுப்பதற்கு கடவுளால் முடியுமா அல்லது பேய்களால் முடியுமா என்று பகுத்து அறிகின்ற தன்மையில் நமது முன்னோர்கள் செயல்படவில்லை. சரி, படிப்பறிவு அதிகம் இல்லாத நமது முன்னோர்கள் ஒருவேளை வேண்டுமானால் அப்படி செய்திருக்கலாம். ஆனால் படிப்பறிவு மிகுந்த இந்த காலத்திலும் இளம் தலைமுறையினர்கள் இறைசக்தி என்பது எது, தீய சக்தி என்பது எது என்று சிந்தித்து பார்க்காமல் முந்தைய முன்னோர்கள் போலவே பயணித்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நினைக்கும் போதுதான் ஆன்மீக அறிவு என்பது இன்னும் சரியான முறையில் மக்களுக்கு இன்னும் போய் சென்று சேரவில்லை என்பது தெளிவாகின்றது. கொல்லம் ஆண்டு 1008 மாசி மாதம் 20ஆம் தேதி ஆற்றல் மிகுந்த இறைவன் மகாவிஷ்ணு ஐயா வைகுண்டர் என்கின்ற பெயரோடு மனிதனை போன்று திரு அவதாரம் செய்து வந்து இந்த பேய்களை எல்லாம் அழித்து விட்டார். இதனுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த பதிவிலே அறிவோம். ஐயா துணை.